3 மாதத்துக்கு முன்னாடி புதுசாக கொலுசு வாங்கியிருந்தேன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு முன்னாடி போட்டிருந்த கொலுசு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3 வருஷமாக நல்லாவே சூப்பராக உழைச்சிட்டு இருந்தது. இந்த வாட்டி 3 மாசத்துலயே அறுந்து போச்சு. அப்படி என்னடா டிசைன் தானே கேட்குறீங்க? அந்த டிசைனை உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோவே போட்டிருக்கேன். கண்டிப்பா இந்த டிசைனை பார்த்தா வாங்கவே வாங்காதீங்க. கொலுசுன்றது அழகுக்காக மட்டும் இல்ல, நம்மளுடைய ஹெல்த்துக்கு ரொம்ப பெனிஃபிட் குடுக்கக்கூடிய ஒண்ணு. இந்த கொலுசு நான் 3 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தது. இது நல்லாவே நல்லா உழைச்சது. அதுக்கப்புறம் லைட்டா உடஞ்சிருச்சுன்றதால இத மாத்திட்டு வேற எடுத்தேன். சிலது வந்து அவங்க ரெகுலர் யூஸ்ன்னு காமிக்கிறாங்க. பட் ரெகுலர் யூஸ் கூட நம்ம தாங்க பார்த்து சூஸ் பண்ணி எடுக்கணும். ஏன் சொல்றேன்னா, நான் எடுத்தது இந்த கொலுசு தான். பழசு மாத்திட்டு இந்த கொலுசு தான் இது பண்ணேன். 3 மந்த்லயே எனக்கு உடைஞ்சு போச்சு. இத கொண்டு போய் அவங்ககிட்ட ரீசன் கேட்டா, துணி மாட்டி உடைஞ்சிருக்கும், இது மாட்டி உடைஞ்சிருக்கும்னு என்னையே அவங்க வந்து காம்ப்ரமைஸ் பண்றாங்க. நாங்க வேணா இத பத்த வச்சு குடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. இது பத்த வச்சு குடுத்தாலுமே எனக்கு சாட்டிஸ்ஃபைடே கிடையாது. ஏன் அப்படின்னா, எதுவுமே மாட்டல, எதுவுமே பண்ணல. ஆனா உடைஞ்சு போயிடுச்சு. இந்த மாதிரி நம்ம மேலே பழிய போடுறாங்க. ஸோ நஷ்டமும் நமக்கு தான். எனக்கு பழைய கொலுசு மாத்தும்போதும் 25% கழிச்சாங்க. இப்ப இந்த 3 மாசத்துல இதே கொலுச கொண்டு போய் குடுக்குறேன். இதுலயும் 25% கழிச்சாங்க. அது என்ன கணக்கு என்னன்னே ஒண்ணுமே எனக்கு புரியல. தயவுசெய்து கொலுசு எடுக்கும்போது நம்மளுடைய காசு பார்த்து எடுங்க. எந்த டிசைன் நல்ல லைஃப் வரும்ன்றது கமெண்ட்ல சொல்லுங்க.